வணக்கம். ஜோதிட உலா யூடியூப் சேனல் அன்பு உள்ளங்களுக்கு 2026 ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆங்கில புத்தாண்டு ராசி பலனை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். மகர ராசி அன்பர்கள் உத்திரம், திருவோணம், அவிட்டம், அதாவது உத்திராடம், திருவோணம், அவிட்டம், இந்த 3 ராசி நட்சத்திரக்காரர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ராசி அதிபதி சனி பகவான் இன்னொரு வீடான கும்பத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறார். இந்த நேரத்தில் நல்லது தான், ஒன்றும் தப்பு கிடையாது. 14/1/2026 3க்கும் 11க்கும் உடைய செவ்வாய் பகவான் தன்னுடைய வீட்டிலே உச்சம் பெறுவது சாலச் சிறந்தது. மகரத்தில் உச்சம் பெறுவார். 3க்கு முயற்சி ஸ்தானத்துக்கும் லாபாதிபதியும் என்ன முயற்சி செய்தோ அது லாபமாக கிடைக்கும். பூமி லாபம், அதே போன்று சகோதரர் லாபம். சகோதரர்கள் யாராவது பணம் வாங்கி கொடுக்க முடியலன்னு சொன்னால் கொடுத்துருவாங்க. பூமியால் பல பிரச்சனைகள் இருக்குது. தீராத பிரச்சனை, பூமி பிரச்சனை, சுத்து பிரச்சனைன்னு சொன்னால் அது தீர்ந்துடும். அதேமாரி லாபம், பூமியால் லாபம். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு பூரா இந்த நேரத்தில் லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது. 3/3/2026 5க்கு 10க்கு உடையவர் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்திலே முயற்சி ஸ்தானத்தில் மீனத்திலே உச்சம் பெறுவது அருமையோ அருமை. 5 பதவிஸ்தானம், 10 தொழில் ஸ்தானம். இந்த 2க்கு உடையவர் முயற்சி ஸ்தானத்திலே சென்று உச்சம் பெறுகிறார் என்று சொன்னால், குருவினுடைய வீட்டில் போய் உச்சம் பெறுகிறார்னு சொன்னால், வண்டி வாகனங்கள் போன்றது அத்தனையும் இவருக்கு என்ன காரகத்திற்கோ அது பூராவே நடக்கும். கல்யாணம் பண்ணாதவன் கல்யாணம் நடந்துடும், நல்லதே நடக்கும். 6/3/2026 சனி பகவான் பயிற்சி ஆகிறார். 7.5 சனியில் இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் சார். இப்போ தான் போயிட்டு பாத சனியில் இருந்தது, காலெல்லாம் கூட அடிபட்டு போச்சு, பாதத்தில் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். 6/3/2026 சனி பயிற்சியில் எனக்கு முடிஞ்சு போச்சு சார், எந்த பிரச்சனையும் இல்லை, முடிஞ்சிடும். அதேமாதிரி 1/6/2026 குரு பயிற்சி மகர ராசிக்காரருக்கு 7ஆம் இடத்திலே உச்சம் பெறுகிறார். அப்போ 7ஆம் இடத்துல உச்சம் பெறுகின்ற பொழுது திருமணம் நடக்கும். கோச்சார குரு 7இல் அமர்ந்திருக்கும் போது கல்யாணம் ஆகிடும். அப்போ கல்யாணம் ஆகிடும். அவர் என்ன பண்ணுறார், 7ல் உட்காந்து லாபஸ்தானத்தை பார்க்க போகிறாரு, லாபம் கொடுக்கும். அதன் பிறகு 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் போயிட்டு உட்கார போகிறாரு, அதுவும் நல்லது நடக்கும் நமக்கு. ஆகையினால் அருமையான அற்புதமான இந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் நடக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும். வழிபடும் தெய்வங்கள் சனி பகவான், விநாயகர் பகவான், குரு பகவான், குலதெய்வத்தை வழிபடணும். வணக்கம்.